அனைவருக்கும் வணக்கம். மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஸ்டேஜ்ல இருக்கிற டிக்னிட்டரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். கட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நான் செகண்ட் ஹீரோயினா பண்ணிருக்கேன்னு மேம் சொன்னாங்க. எஸ், ஆனா கேரக்டர்ன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். சோ இதுல எனக்கு கொடுத்த கேரக்டர் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டா நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிற ஒரு கேரக்டர். ஐ வாஸ் வெரி பிளாங்க் உள்ள போறப்ப அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும் என்ன பண்ணும் ஹவு ஷுட் ஐ போட்டு இந்த கேரக்டர் எல்லாமே எனக்கு கத்து கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸான ஒரு டீடைல்ஸ் நீங்க எனக்கு கத்து கொடுத்தீங்க. எஸ், இட் இஸ் a நியூ பிளாட்ஃபார்ம். எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம். ஆனா நீங்களும் இதுல ஒரு நியூன்றது அவ்வளவு ஈஸியா என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் என்ன பண்ணுன்றது என்னோட பர்ஃபெக்டா நீங்க வந்து எனக்கு நடிச்சு கத்து கொடுத்தீங்க. And I just want to say thank you so much for the opportunity. Everyone, all the dignitaries என்ன மென்ஷன் பண்ணதுக்கும், all the media representatives, everyone ரொம்ப மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப thank you. கட்ஸ் படத்துக்கு உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும். ப்ளீஸ் உங்க சப்போர்ட் கொடுங்க. thank you so much. மகள்கள் வந்து அப்பா விடுப்பா பாத்துக்கலாம் அம்மா, என்னம்மா நம்ம 15 லட்சம் வந்து சப்போஸ் நம்மளை ஏத்துக்கிறாடி ஒரு பிரச்சனை இல்ல, 15 லட்சம் படம் போடுறோம், நம்மள ஹீரோவா ஏத்துக்கிறான பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஓடுது ஓடல, ஓகே 15 லட்சம் நம்ம சேஃப். அப்புறம் ஒன்னா போட 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 மொத்தமா போட்டு அம்மா என்னம்மா என்னால குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சின்ன வயசுல இருந்து. அம்மா எல்லாமே மொத்தமா போட்டு என்னம்மா நம்ம கிட்ட அப்பா விடுப்பா பாத்துக்கலாம், கீழ இருந்தாரு மேல வந்தோம், நீ இல்லப்பா இந்த மேடையில ஒரு நாள் நீ பேசுவப்பா, அதுக்காக பாக்குறோம்ப்பா. அம்மா திரும்பவும் சொல்றேம்மா, ஐ லவ் யூ. ஏன்னா எனக்கு சினிமா பின்னாடி கிடையாது, அரசியல் பின்னாடி கிடையாது, பணம் பலம் கிடையாது. ஒரு கடைக்கோடியில கூடலூர்னு ஒரு ஊர்ல இட்லி சுட்டு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவோட பையன் தான் அவன். இன்னைக்கு வந்து ஒரு நடிகனா நிக்கிறன்றது என்னால நம்பவே முடியல. எங்க வீட்டுல எல்லாரும் வந்து இங்க நிறைய பேர் கேட்டாங்க என் வீட்டுல கூப்பிடலன்னு. என் மகளுக்கு ஒரே வாசனை, தியேட்டர்ல உன்னை பார்க்கணும், அது வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண